ஒரு ஆட்சியின் கீழ தேர்தல் வரப்போகுதுன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அதிமுகவா இருந்தாலும் சரிதான், அது திமுகவா இருந்தாலும் சரிதான். அது 2 பேருமே பழகி போன நபர்கள் தான் இந்த விஷயத்துல. என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அறிவிப்பு, நாங்க அத பண்ண போறோம், இத பண்ண போறோம்னு பெரிய அளவுக்கு அறிவிப்பு குடுப்பாங்க. இந்த மாரி நலத்திட்ட உதவிகள் செய்வோம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க சொன்னத 2 பேருமே இது நாள் வரை இந்த 50 ஆண்டுகள்ல பெருசா செஞ்சதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேர்தல் மறுபடி அந்த வாக்குறுதிய குடுத்தத மறுபடியும் இந்த தேர்தல் இந்த இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குல்ல. இந்த 6 மாத காலத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேருமே திட்டமிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்தபட்ச வாக்குகளை வாங்குவதற்காக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இடத்துல உள்ள வருவாங்க. அப்படிதான் இந்த மதுரையினோட உள்கட்டமைப்பு வசதிய இங்க மேம்பாலங்களா இருக்கட்டும், இல்ல உள்கட்டமைப்பு வசதி சார்ந்தக்கூடிய வடிகால் வால்வா இருக்கட்டும், இல்ல நீர்நிலைகளா இருக்கட்டும், இல்ல விவசாயத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதி உதவிகளா இருக்கட்டும், இந்த மதுரை உட்கட்டமைப்புக்குள்ள பெரிய போக்குவரத்து நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்பட்ட மேம்பாலங்களா இருக்கட்டும், இது எல்லாமே அதிமுக காலகட்டத்துல கோரிக்கை வைக்கப்பட்டது. அதிமுக காலகட்டத்துல நாங்க நிறைவேற்றோம்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல திமுக அடியணை பிறகு அதே அதிமுக சொல்லக்கூடிய விஷயங்களை திமுக நிறைவேற்றுது. திமுக நிறைவேற்றுற இடத்துல நீங்க முழுசா பாத்தீங்கன்னாக்க, இந்த மதுரையினுடைய மேம்பாலங்களை நீங்க கட்டுறோம்னு பாத்தீங்கன்னாக்க 2 விஷயம். ஒண்ணு, இப்போ மேலமடை சிவகங்கை சாலையும் மதுரை மருத்துவமனை அப்போலோ சாலையும் இணைக்கக்கூடிய மேலமடை மேம்பாலத்தை ஒரு 150 கோடி ரூபாய்க்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது கட்டி முடிக்கப்பட்டு இப்ப அத தமிழக முதல்வர் நேத்து தான் அதை திறந்து வச்சாப்புல. அதுக்கு அதுதான் இப்போதைக்கு நம்ம பேசுற ஒரு முதல் தலைப்பா இருக்கக்கூடிய அதுக்கு அந்த மேம்பாலத்துக்கு சூட்டப்பட்ட பெயர், இங்க சூட்டப்பட்ட பெயருங்கிறது வீரமங்கை வேலுநாச்சியாருங்கிற பெயர் அங்க சூட்டப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, மதுரை என்றாலே யாரை குறிக்கும்? மதுரை என்றாலே சங்கமித்து தமிழ் வளர்த்த பாண்டியர்களை தான் குறிக்கும். பாண்டியர்கள் மதுரையை எந்த அளவுக்கு தொழில் நகரமாக, தூங்கா நகரமாக, மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தக நகரமாக வச்சிருந்தாங்க. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொழில் நகரம். அது மதுரை மாநகரம்ங்கிறது அன்றைய காலகட்டத்திலேயே நமக்கு இன்றைக்கு தூத்துக்குடி, அன்னைக்கு நமக்கு கொற்கை. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி சொல்ற மாதிரி அன்னைக்கு நமக்கு கொற்கை துறைமுகம் தான் பாண்டிய. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்தினுடைய ஒரு பெரிய ஒரு கடலோர வர்த்தக துறைமுகம்னா இன்னைக்கு தென் மாவட்டத்தில் நமக்கு இருக்குன்னா ஒரு பெரும் துறைமுகம்னா அது தூத்துக்குடி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளதான் அந்த தூத்துக்குடிங்கிற துறைமுகம். ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல ஒரு 400 ஆண்டுகளுக்கு மேல வச்சுக்கலாம். ஆனா இதே ஒரு 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்குடைய பெரிய துறைமுகம் என்ன தெரியுமா? இந்த முத்துக்குளித்தல் துறையை சேர்ந்த பகுதியான கொற்கையை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தொழில் நகரம், ஒரு கடல் நகரம் கொற்கை தான். அப்போ நம்ம காலகட்டத்துல இன்னைக்குதான் நம்ம தொழில் நகரமாகவும் இன்னைக்குதான் பெரிய வளர்ச்சி நகரமாகவும் கிடையாது. நம்ம கடல் கடந்து பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தி நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை உலகம் முழுக்க கொண்டு போய் நம்ம உலக நாடுகளுக்கு உள்ள நம்ம உற்பத்தியை பெருக்கி உலகம் முழுக்க நம்ம அதை வணிகத்தை மேலோக்கிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம், குறிப்பா பாண்டியர்கள். அந்த பாண்டிய மதுரை மாமதுரையில இன்னைக்கு இருக்கிற இடம் தென்மூதூர் மதுரை. தென்மூதூர் மதுரையுடைய அடையாளங்கள் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா மதுரை என்றால் அது மத்திரைங்கிற ஒரு சொல்லுதான். அதோடைய நீங்க வழக்கார சொல்லி பாருங்க, மத்திரை 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 மதுரை. இதுதான் விஷயம். மதுரைங்கிற சொல்லு கிடையாது, மத்திரை. கடல்ல இருந்து 100 கிலோமீட்டர் கிழக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கடற்கரை குமரிக்கண்ட மூழ்ச்சி, குமரிக்கண்டம் உள்வாங்கின பிறகு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி உள்வாங்கப்பட்ட பிறகு நம்ம இனி ஒருபோதும் கடலால் கடற்கோள்களால் நம்ம அழிக்கப்படக்கூடாதுங்கிறது பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட, கடல்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் உருவாக்கப்பட்ட இடம் தான் மத்திரை, நடுப்பகுதி. அதனாலதான் மதுரைங்கிற ஒரு தொழில் நகரத்தை உருவாக்கி பாண்டியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பெரும்பையா வைகை ஆற்று கரை நாகரிகத்தை ஒற்றி தாமிரபரணி ஆற்றங்கரை ஒட்டி வெறும் விவசாய புரட்சி. ஏன்னா இன்னைக்கு அதாவது திரும்ப என்ன சொல்லணும்னா, சம்பா அப்படின்னா ஒரு நெல்லு, அலம்னா உப்பு. இந்த சம்பாவும் இந்த அலத்தையும் ரெண்டையும் சேர்த்து இன்னைக்கு தங்கத்துக்கு நிகரான ஒரு பெயர் தான் அது ரெண்டுமே. இன்னைக்கு நம்ம எப்படி தங்கத்தை பெரிய அளவுக்கு கொண்டாடுறோம், அது போல சம்பா அரிசியும் அலம் என்பது உப்பு, இது ரெண்டும் கிடைக்கவே கிடைக்காது. இது ரெண்டும் கிடைச்சிச்சுனாக்கு மிகப்பெரிய அளவுக்கு
அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால அது ரெண்டையும் சேர்த்து சம்பளம் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல சம்பளம், சம்பா அரிசி, சம்பா அரிசியும் நமக்கு அன்னைக்கு கிடைக்காது. அலம் என்றால் உப்பு, அதுவும் நமக்கு கிடைக்காது. அது ரெண்டையும் உற்பத்தி செய்யற ஒரே இடம் வந்து தமிழ்நாடு தான். அதனாலதான் சம்பளம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் நீங்க வந்தது. அப்ப இன்னைக்கு அந்த சம்பா அரிசியையும் பெரிய அளவுக்கு எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல பாண்டியர்கள் இருந்தாங்க. அதே போல அலம் என்ற உப்பையும் அன்னைக்கு தட்டுப்பாட உலகம் முழுக்க இருக்கும் பொழுது அந்த உப்பையும் உற்பத்தி பண்ணி உலகம் முழுக்க புரட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப பாண்டியர்களுடைய பெயரை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய, நீங்க இங்கதான் நான் சொல்ல வரேன் கேட்டுக்கோங்க. இங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். இந்த மாமதுரையினுடைய அடையாளம் என்பது 5000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய இடத்துல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரக்கூடிய திராவிட கூட்டமா இருக்கக்கூடிய திமுக அதிமுக நபர்களுக்கும் தெரியும். மதுரை என்றாலே மாமதுரை என்றாலே பாண்டியர் தான். பாண்டியனுடைய அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கு மீன் சிலை. அடுத்து பாண்டியர்கள், சங்ககால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள், இப்படி பல வகையான பாண்டியர்கள் இந்த மண்ணை வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைக்கு ஒத்த இடத்துல ஒரு இடத்துல பாண்டியனுடைய கல்லறையோ நினைவிடமோ பாண்டியனுடைய மீன் சிலையோ பாண்டியனுடைய பெயரோ ஒரு இடத்துலயும் கிடையாது. மீன் சின்னங்கள் இருக்குல்ல? இல்ல, அதுதான் இப்ப சொல்ல வர்றேன். மீன் சின்னங்கள், அதுதான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றேன், மீன் சின்னங்கள் நமக்கு வந்து ஒரு தமிழ்நாடு. நீங்க மதுரையில இருந்து தெற்கே அப்படி போனீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் பல இடங்கள்ல நம்ம மீன் சின்னங்களை பார்க்க முடியுது. இப்போ மதுரைக்குள்ள நீங்க எந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லுங்க. நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா இருந்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துல மீன் சிலை, மீன் சின்னங்கள் நீங்க ஒரு இடத்துல சொல்லுங்க. நானும் வந்து மதுரை முழுக்க தமிழர் வரலாற்றை தொட்டு. அப்ப இது யாரு மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்க? என்ன புரியல? இத மறைக்கிறதுக்கும் திமுக ஆட்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயோ, 100க்கு எத்தனை சதவீதம் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அவ்வளவுக்கும் முழுக்க முழுக்க தமிழருடைய அழிப்பு, தமிழருடைய வரலாற்று தலைவருடைய மாமன்னருடைய அழிப்பு, அது சார்ந்த பண்பாட்டு எல்லாமே திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் வரலாற்று பூர்வமா நான் நிரூபிக்க முடியும். வரலாற்று பூர்வமா அதை அந்த வரலாறு நிரூபிக்கிறதுக்காக நீதிமன்றம் மூலம் போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். திமுக அரசு திட்டமிட்டு 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 இங்க தமிழருடைய வரலாற்றையும் தமிழ் மாமன்னர்களுடைய வரலாற்றையும் தமிழருடைய அரசியலும் அழிச்சு தூர வீசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை. அது குறிப்பா மதுரையை. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மதுரையில வந்து நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு 3 மீன் சிலைகள் வந்து ரயில்வே நிலைய அருகில வந்து இருந்தது. அதை பார்க்கும் போதே எல்லா, அதாவது திமுக கட்சியா இருக்கா, அதிமுக இருக்கா, பிஜேபி, காங்கிரஸ் இருக்கா, அதெல்லாம் தாண்டி அந்த மீன் சிலை பார்த்தா நமக்கு ஒரு பூரிப்பு ஏற்படும், ஒரு கர்வம் ஏற்படும், ஒரு இருமாப்பு ஏற்படும் நமக்கு, நம்மளுடைய அடையாளம் தான் அப்படின்னு. ஏன்னா அது 100 ஆண்டு பறந்த கொடி இல்ல, 50 ஆண்டு பறந்துக்கிற கொடி இல்ல, 5000 ஆண்டுகளா ஒரு முதல் பேரரசு அமைத்த பழமையான பேரரசுடைய கொடி. முதல் தமிழர்களுக்கு ஒரு முதல் பேரரசு, அதாவது சோழ பேரரசு, சேர பேரரசுடைய முதல் பழமையான பேரரசு பாண்டிய பேரரசு. அந்த பாண்டிய பேரரசுடைய ஒரு பெரும் அடையாள கொடிங்கிறது மீன் கொடி. அந்த மீன் கொடியினுடைய லட்சணம் இப்பவும் பாத்தீங்கன்னாக்கு நம்ம மதுரை மாநகராட்சியினுடைய எம்பளம் மீன் எம்பளமா தான் இருக்கும். நம்ம மதுரையுடைய மாநகராட்சியினுடைய காவல்துறை, மாநகர காவல்துறையுடைய எம்பளம் பாத்தீங்கன்னாக்கு அந்த மீன் சின்னமா தான் இருக்கும். இது 2 இடத்துல இருக்குது. ஆனா இதையும் எப்ப அழிக்க போறாங்கன்னு தெரியல ஒண்ணு. இதை தாண்டி நமக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து அந்த ரயில்வே மேம்பாலம் பக்கத்துல மீன் சிலை நிறுவப்பட்டது. அதை பார்க்க அழகா இருந்தது. சாலை விரிவாக்கம், ரயில்வே நிலைய விரிவாக்கம் சொல்லி அதை எடுத்துட்டாங்க. அப்ப அங்குள்ள பகுதி மக்கள். ஆனா இப்போ பாண்டியர்களுடைய பேருக்கு பதில் வேலுநாச்சியார் பேர் தானே வச்சிருக்காங்க. அதனால என்ன பிரச்சனை? நீங்க பாலம் வந்தது இல்ல, இது இந்த 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 விடயத்தை, வேலுநாச்சியார் பேர் வைக்கக்கூடிய விடயத்தை இந்த இடத்துக்குள்ள நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன காரணம்னா இதுல ஒரு நுண் அரசியல் இருக்கு. என்ன காரணம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கு ஒரு பெரும் மேம்பாலம் வந்து கோயம்புத்தூர்ல கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா கண்டாங்க. ஆமா, ஜிடி நாயுடு. அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கு, நான் திரும்ப சொல்றேன், அங்க வந்து அந்த கோயம்புத்தூரை ஒட்டி வாழ்ந்த சேரன் செங்குட்டுவன் பேரையோ, இல்ல இளங்கோவடிகள் பேரையோ, இல்ல நீங்க மீண்டும் சொல்லக்கூடிய வந்து கண்ணகி பேரையோ, இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை பேரையோ, இல்ல ஐயா வஉசி சிதம்பரனார் பேரையோ, இல்ல அந்த கோயம்புத்தூரை ஒட்டி வாழக்கூடிய கோயம்புத்தூரை செல்வ செழிப்பாக்கக்கூடிய நம்முடைய கவிஞர்கள், தமிழ் புலவர்கள் பேரு அங்க இல்ல. அங்க சம்பந்தமே இல்லாம இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து அவர் அறிஞருங்கிற கோர்வையில அவரை ஏதோ ஒரு வகையில நம்ம ஏற்கனவே சொல்ல. ஆனா அங்கதான் உள்ள அரசியல் இருக்கு. ஜிடி நாயுடு அப்படின்னு பார்த்தா அவர் பேரை உள்ள வச்சாங்க.
நம்ம என்ன சொல்றோம், தீரன் சின்னமலை பேரை வைக்கிறதுக்கு என்ன, இல்ல வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை பேரை வைக்கிறதுக்கு என்ன, ஏன் அதை தாண்டி விடுங்களேன், கக்கன் பேரை வைக்கிறதுக்கு என்ன, காமராஜர் பேரை வைக்கிறதுக்கு என்ன, சிந்தன சிற்பி சிங்காரவேலர் பேரை வைக்கிறதுக்கு என்ன, இல்ல எவ்வளவு நம்ம ஐயா நம்மாழ்வார் பேரை வைக்கிறதுக்கு என்ன. இவர்கள்லாம் பொதுவான தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர் உரிமைக்காகவும் தமிழர் களத்துக்காகவும் களம் கண்டு பெரிய அளவுக்கு புரட்சி செய்த நபர்கள் இல்லையா, நம்முடைய மூத்தோர்களே முன்னோர். இந்த பேர் வைத்ததிலேயே திமுக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை தீரன்? என்னுடைய பார்வை, இந்த திராவிட ஆட்சியாளர்கள் முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தலைவர்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு, குறிப்பா இந்த பெரியார் என்பவரையும் இந்த இந்த கலைஞர் கருணாநிதி என்பவரையுமே என்ன திறந்தாலும் சரிதான். அதாவது ஓப்பனா சொல்லணும்னா, இன்னும் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறை திறந்தாலும் சரிதான், தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வணிக வளாகம் திறந்தாலும் சரிதான், ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டினாலும் சரிதான், உடனே அப்பன் பேரு, இல்லைன்னா அத்தை பேரு, இல்லைன்னா மாம பேரு, இல்ல மச்சான் பேரு, இப்படின்னு பெரியார், அதை தாண்டி வந்து அவருடைய அத்தையை சொல்லக்கூடிய கலைஞருடைய அக்கா, அஞ்சு கம்மால் பேரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேருந்து நிலையம் இருக்குங்க. தாயார், அது தாயாரா? தாயார் பேர் எதுக்கு வைக்கணும்? அவங்க என்ன தமிழ் தேசிய தளத்துல இல்ல தமிழர்களுக்கான நிலைப்பாட்டுகளை தமிழர்களுக்கான உரிமைகளுக்கு கலங்கன்றதுக்கு என்ன? அதை விட 1000 மடங்கு நமக்கு இருக்காங்க. குயிலி நாச்சியார் இருக்காங்கல்ல, வடிவமாள் இருக்காங்கல்ல, வெளுநாச்சியார் இருக்காங்கல்ல, இன்னும் நமக்கு சொல்லக்கூடிய எவ்வளவோ ஆகப்பெரிய கவிஞர்கள் இருக்காங்கல்ல, இளவேணி இருக்காங்கல்ல, காவர் பெண் இருக்காங்கல்ல, அவ்வை பாட்டி இருக்காங்கல்ல, பெண் புலவர்கள் பெண் கவிஞர்கள் இந்த மண்ணுல நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்கல்ல. அவர்களாம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செய்யக்கூடிய தியாகங்கள் ஏளனமா இருக்குல்ல. அவங்களும் இல்ல, யாரா ஒருத்தருடைய பேர் தானே வைக்க முடியும். ஒரு இதுக்கு ஒருத்தருடைய பேர் தானே, ஒருத்தர் பேர் தான் வைக்க முடியும். இப்ப நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் பேர் தான் வைக்க முடியும். அந்தந்த மண்ணுக்கான நபர்கள் இருப்பாங்கல்ல, நமக்கு தெரியாதா? இன்னைக்கு தமிழ்நாடு பல்வி கல்வித்துறையில வந்து கோயம்புத்தூர் எடுத்துட்டாலே அது யாரை குறிக்கி? சேர மன்னர்களை குறிக்கி. இதே தமிழ்நாடு கல்வித்துறைன்னு பாத்தீங்கன்னா சோழ மண்டலத்தை எதை குறிக்கி? சோழர்களை குறிக்கி. தஞ்சை டெல்டா பகுதியில நம்ம தென்முதல் நம்முடைய மதுரையை எதை குறிக்கி? பாண்டிய மன்னர்களை குறிக்கி. இந்த 3 பேரை சேர்த்து என்ன பேர் சொல்றோம்? தமிழ்நாடு பல்வி கல்வித்துறை என்ன பேர் சொல்றோம்? மூவேந்தர்கள் சொல்றோம்.